ரொம்ப ரொம்ப ஈஸியாக செய்கிற மாதிரியான கார்ன்ஃப்ளவர் அல்வா அல்லது பாம்பே அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம ஒரு ட்ரேக்கு கொஞ்சம் தாராளமாக நெய் தடவி வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். இதில் நம்ம 2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கார்ன்ஃப்ளவரை ஒரு ஸ்பூன் வச்சு கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கலாம். இதை அப்படியே எடுத்து வச்சுருங்க. ஒரு நான்ஸ்டிக் கடாயோ இல்லை அடிகனமான கடாயை வச்சுட்டு இதில் 2லேருந்து 2.5 கப்புக்குள்ளே உங்களுக்கு எவ்வளோ சுகர் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் 2.25 கப் சேர்க்குறேன். இதில் 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு சர்க்கரை நல்லா கரைய ஆரம்பித்ததும் பாதி லெமனோட ஜூஸ் எடுத்து வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இது கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சிங்கன்னா அரை கம்பி பதம் வரணும். பாருங்கள், இந்த மாதிரி அரைக்கம்பி பதம் வந்ததும் ஸ்டவ்வை ஸ்லோ பண்ணிவிட்டு ஏற்கனவே நம்ம கரைச்சி வச்சுருக்கிற மாவை திரும்பவும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கைவிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். ஸ்லோ ஃப்ளேம்லேயே நம்ம ஒரு 5 நிமிஷம் கலந்துகிட்டே இருந்தோம்னா உங்களுக்கு இது போல் அல்வா கொஞ்சம் கெட்டியாகி வந்துடும். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு லைட்டாக அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும். நான் இன்றைக்கி அரை கப் அளவு நெய்யை உருக்கி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதிலேருந்து நம்ம ஒரு சின்ன ஸ்பூனுங்கிறதுனால 3 ஸ்பூனாக நான் சேர்க்குறேன். இதை சேர்த்துட்டு நம்ம ஊற்றின நெய் ஃபுல்லாக உள்வாங்கணும். அது வரைக்கும் கலந்து விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா நெய்யெல்லாம் இழுத்துருச்சு. திரும்பவும் அதே போல் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நெய் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இப்போ நான் ஒரு 1/4 கப் நெய்யை இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விட்டுருக்குறேன். இப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா திக்காக இருக்குது. இந்த ஸ்டேஜில் ஃபுட் கலர் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணுங்கிற அளவு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்து சேர்த்துக்கலாம். இப்போ கலந்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக கலக்க வரும். இப்போ இது எல்லாமே ஒன்றா நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இதில் அரை ஸ்பூன் அளவு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் ட்ரை நட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். நான் வெள்ளரி விதை, பாதாம், முந்திரி, பிஸ்தா இதெல்லாம் சேர்த்துருக்கேன். இந்த அல்வாவை பொறுத்த வரைக்கும் நம்ம நட்ஸ் நிறைய சேர்க்கும்போது அதோட டேஸ்ட் உங்களுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் உங்களுக்கு விருப்பமான அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா மீதம் இருக்கிற நெய்யும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இப்போ ஒரு 40 நிமிஷம் ஆயிடுச்சு. அல்வா பார்த்திங்கன்னா அது சுற்றிலும் நெய் நம்ம ஊற்றுனது லேசாக கசிய ஆரம்பிக்கும். அப்புறம் பாத்திரத்துலேயும் ஒட்டாமல் நல்லா வரும். நம்ம எடுத்து வச்ச நெய்யில் ஒரு 2 ஸ்பூன் நெய் மீதம் இருக்குது. இப்போ இந்த அல்வா பதம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறதுக்கு ஒரு ஸ்பூனில் இப்படி நம்ம எடுத்து போட்டோம்னா கட் ஆகாமல் அப்படியே கண்டினியூவாக விழுகும். பாருங்கள், இந்த மாதிரி விழுந்தால் தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஏற்கனவே நம்ம நெய் தடவி வச்சுருக்கிற ட்ரேயில் சேர்த்துடலாம். ஒரு ஸ்பூனில் நெய் தடவிட்டு நல்லா கொஞ்சம் இதை சமனாக்கிக்கலாம். இதுக்கு மேலே நீங்கள் தேவையான நட்ஸும் சேர்த்துக்கலாம். இப்போ இது சூடு ஆறதுக்கு ஒரு 2 மணி நேரம் ஆகும். இப்போ பாருங்கள், நல்லா சூடு ஆறிடுச்சு. இப்போ இதுலேயே நீங்கள் வேணாலும் கட் பண்ணிக்கலாம். இல்லாட்டி ஒரு பிளேட்டு இது போல் வச்சு திருப்பிட்டு அதுக்கப்புறமாவும் கட் பண்ணிக்கலாம். நமக்கு என்ன சைஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இதை கட் பண்ணிக்கோங்க. இந்த அல்வா செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. இது எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். ரொம்பவும் ஜூஸியாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.